வாய்ஸ் ஆஃப் அனுசன். ரைட், வாய்ஸ் ஆஃப் அனுசன் செஞ்ச இந்த இருக்கிற நல்ல விஷயம். உண்மையாகவே நாங்கள் ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்கிறேன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து ஒரு பிரயோசனமான விஷயம் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் நன்றி கடனோடு இருக்கணும். இதில் நாம் கவனிக்கக்கூடிய விடயத்தை பார்த்தால், இந்த கட்டிடம் கட்டுவதற்கு பல மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு ஒதுக்கிய ஏழை மக்களின் பணம் எங்கே? ஏன் இந்த கட்டிடம் இன்னும் நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைவிடலை வாய்ஸ் ஆஃப் அனுசனை. அவமானப்பட்ட அதே இடங்களில் எங்கெங்கெல்லாம் மக்கள் அவரை வந்து கள்ளனன்று சொன்னாங்களோ, எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக செய்கிறா, உனக்கு வயசு காணாது, இந்த இப்படியான வேலைலாம் நீ செய்கிறத விடு என்று சொன்னாங்களோ, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆளால் செய்ய இயலாத ஒரு விஷயத்தை ஒரு சின்ன ஒரு ஆள், கடுகு சிறிதானாலும் காரம் பெருசுன்ற மாதிரி, கடுகு சிறிதானாலும் காரம் பெருசுன்ற மாதிரி வாய்ஸ் ஆஃப் அனுசனுக்கு சிறிய வயதாக இருந்தாலும் பெரிய 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 விஷயங்களை இந்த யூடியூப் ஊடாக நிறைய மக்களுக்கு வந்து இன்றைக்கு செஞ்சிருக்கிறார். அதே போல் வந்து ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய போதை, ஒரு போதை ஒன்று இருக்கும். அந்த போதை அட்டியா சும்மா தலைகட்ட மாதிரி போதையாக இருக்கும். அப்படி ஒரு போதை என்னன்னு சொல்லினீங்க என்று கேட்டீங்கன்னு சொன்னால், எந்த இடத்துல நாங்கள் அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல எளிமை நின்று வெற்றி பெற்று காட்டுறது தான் தலை சிறந்த போதைன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது நீங்கள் செய்கிறத செஞ்சு கொண்டே இருங்க. ஏன்னா நீங்கள் எரியிற கல் இருக்குது தானே, அந்த கல்லெல்லாம் வந்து நான் எடுத்து படி மாதிரி அடுக்கி அந்த கல்லுக்கு மேலே ஏறி நான் வந்து மேலே போயிடுவேன். நீங்கள் கல்லை எடுத்து எரிஞ்சு கொண்டே இருங்க. எனக்கு நீங்கள் ஒவ்வொரு கல்லாலையும் எனக்கு எரிய அந்த கல்லை படியாக மாற்றி அதை வெற்றியாக மாற்றி போகிறது தான் எந்த ஸ்டைல். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்குன்னு சொல்லி ஒரு உண்மையான ஒரு சொற்பமான ஒரு கொஞ்சம் பேர் சரி இருக்குது. உங்களை நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு பார்க்க விரும்பலன்னா போங்க, விளங்குதா? அதே போல் வந்து நீங்கள் எனக்கு 1 ரூபா காசுன்னு தரல, நான் உங்கள்கிட்ட 1 ரூபா காசும் கேட்கல. எனக்கு இவ்வளோ காசு தாங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு வந்து இதை தாங்க அதை தாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கல. அதே போல் நீங்களே என்கிட்ட காசு தரல, விளங்குதா? அதே போல் வந்து நீங்கள் எனக்கு கதைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. நீங்கள் வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் நான் இந்த இடத்துல குந்திருந்து நான் கதைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கதைக்க வாரீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்கலை. உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாதனால தான் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் அடிக்கீங்க, தேவையில்லாத கமெண்ட். பல தடைகளை தாண்டி, பல அவமானங்களை தாண்டி, பல கனவுகளோட இந்த யூடியூப் பயணத்தில் நாங்கள் வந்து காலடி வச்சிருக்கோம் ஐயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் இல்லை. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து கூடுதலாகவே வந்து இன்னொரு ஆளை பற்றி இனி வந்து வீடியோவில் கதைச்சி போடுறது கூடாது. இனி நான் வந்து எந்த கண்டென்ட் தான் கூடுதலாக வந்து போடணும் என்று சொல்லி யோசித்தேன் நான். அப்படி இருந்தாலும் ஒரு நபரை பற்றி, அவர் செய்த நன்மையை பற்றி ஒரு ஆட்கள் வந்து பேசுகிறாங்கல்ல, விளங்குதா? யாருமே அவரை பற்றி வந்து பேசுகிறாங்கல்ல, அந்த காரணத்தினால அந்த நபரை பற்றி இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். அந்த நபர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் அனுசன். ரைட், வாய்ஸ் ஆஃப் அனுசன் செஞ்ச இந்த இருக்கிற நல்ல விஷயம். உண்மையாகவே நாங்கள் ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்கிறேன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து ஒரு பிரயோசனமான விஷயம் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் நன்றி கடனோடு இருக்கணும். அதே போல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் செஞ்ச விஷயங்கள், வாய்ஸ் ஆஃப் அனுசன் செய்த நல்ல விஷயங்கள். இப்போ கூட 2 டேஸுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஒரு விவேகானந்தா புறத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் ஒன்றை வந்து மனு ஒன்று வந்து தாக்கல் செய்தது மூலமாக வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் அந்த ஸ்கூலை வந்து எத்தனையோ மில்லியன் நிதிக்கு கீழே வந்து அந்த ஸ்கூலை வந்து செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ் ஒன்று வந்துச்சு. அந்த ஒரே ஒரு கமெண்ட்ஸுக்கு மட்டும் இந்த வீடியோலையும் ரிப்ளை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஓகே. இப்போ இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எம்எல்டி என்று சொல்லப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் வந்து உருவாக்குறார். எம்எல்டி என்று சொல்லி அந்த திட்டத்தின் கீழே வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் அனுசன் வந்து போயிட்டு அந்த கிராமங்களில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து வீடியோ மூலமாக எடுத்து அதை அந்த ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ணி மனு தாக்குதல் வந்து செய்து நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொரு கிராமங்களையும் இருக்கிற பிரச்சனைகளை வந்து கொண்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட வந்து கொண்டு போய் கொடுத்து இதுக்கு என்ன செய்யலாம், இதை வந்து நீங்கள் ஒருக்கா
செய்து தாங்க, இதுக்கு இப்படி நீங்கள் இதுக்கு உதவி செய்வீங்கன்னு சொன்னால் இது வந்து நிறைய குடும்பங்களுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைய விஷயங்களை வந்து வாய்ஸ் ஆஃப் ஆனர்ஸ் செஞ்சு கொண்டு இருந்தேன். ஆனால் இப்படி செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்காக சேவை செய்ய வந்த ஒரு நபர் மக்களுக்காக மக்களுடைய துன்பத்தை தனது துன்பமாக நினைத்து வந்த ஒரு ஹீரோனே. இந்த வரிசையில் வந்து நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் நம்மளோட முதலாவது கிருஷ்ணாவையும் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும், ரெண்டாவது வாய்ஸ் ஆஃப் ஆனர்ஸ், மூன்றாவது ஆர்ஜே தமிழா. இவ்வளோ பேரும் ஒரு மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு ஹீரோ. அதாவது சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் வந்து நாங்கள் யூடியூப்பில் இல்லாட்டி டிவியில் வந்து பார்ப்போம். அதே போல் வந்து ரியல் ஹீரோஸ்ன்னு தான் சொல்லணும் இந்த 3 பேரையும். இந்த 3 பேரும் செஞ்ச நல்ல விஷயங்கள், அதே போல் இந்த வாய்ஸ் ஆஃப் ஆனர்ஸ் வந்து இப்போ செஞ்சுருக்கிற நல்ல விஷயம். அப்போ இப்படி வந்து இந்த எம்எல்டி என்ற இந்த ப்ரோக்ராம் இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டு எல்லார பிரச்சனையும் இந்த யூடியூப் ஊடாக வந்து வாய்ஸ் ஆஃப் ஆனர்ஸ் வந்து போட்டுக்கொண்டிருக்குள்ள வந்து பிரம்படி தீவு என்ற ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயத்தை போய் போடக்குள்ள வந்து அவருக்கு மக்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் ஆட்கள் வந்து சேர்ந்து மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு வாய்ஸ் ஆஃப் ஆனர்ஸனுக்கு எதிராக வந்து கேமை கட்டாங்க. அதாவது இவர் ஊழல் செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறன்னு சொல்லி கேமை கட்ட காரணத்தினால வாய்ஸ் ஆஃப் ஆனர்ஸ் என்னதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, நல்லது செய்ய போயிட்டு ஏன் நாங்கள் தேவையில்லாத கதைகளை வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் ஆனர்ஸ் அந்த இடத்துல இருந்து லீவாரு. ஸோ அந்த எம்எல்டி என்ற அந்த பயணம் வந்து அதோட வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. அப்படியே ஸ்டாப் ஆன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் திக் நிமிடங்கள் பேய் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் யூடியூப் பயணத்தை தொடர்ந்து செய்யணும் என்ற காரணத்துக்காக வாய்ஸ் ஆஃப் ஆனர்ஸ் வீடியோக்களை போட்டுக்கொண்டு போகிறேன். இப்படி போட்டு போகக்குள்ள வந்து அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து சொல்கிறேன், மச்சான் நீ பார்த்தியா நாங்கள் போட்ட மனு தாக்கல், நாங்கள் போட்ட ஒரு ஸ்கூல்ற வீடியோ, அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நானே உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்போ அந்த வீடியோ ஒருக்கா பாருங்கள், அப்படியே பார்த்துட்டு இதை பற்றி அப்படியே காய்ப்போம் தொடர்ந்து. ரைட், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், இந்த இருக்கிற ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட 8 வருடங்களாக வந்து பராமரிப்பு இல்லாமல், அதாவது கட்டப்பட்ட ஒரு விஷயம், கட்டி இடையில வந்து கைவிடப்பட்ட ஒரு கட்டிடம். ஏழை மக்கள்ற காசு, அதாவது எங்கட காசு, நாங்கள் வந்து
வரிப்பணம் செலுத்துகிற ஊடாக அந்த வரிப்பணத்தின் தொகையை எடுத்து தான் ரோடை போடுறதா இருக்கலாம், இல்லாட்டி இந்த நாட்டுக்குரிய டெவலப்மெண்ட் என்ன செய்கிறா இருக்கலாம். நாங்கள் கட்டுற வரிப்பணம் என்ன ஒன்று டேக்ஸ் கட்டுவோம், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மோட்டர் வெஹிக்கிளை பிள்ளையா ஓடுனா எங்களை வந்து பிடிச்சி ஃபைன் பண்ணுற இப்படியான விஷயங்களை கொண்டு தான் அதை வந்து இந்த ஸ்கூலை கட்டுற இப்படியான வேலையில் செய்கிறது. ஆனால் எங்களோட காசு, நாங்கள் கொடுத்த காசு, கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த காசு இதில் இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டினதுனால அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ண விட்டுட்டாங்க. நிறைய பிள்ளைகள படிப்புகள் வந்து இதனால பாதிக்கப்படுது. இப்போ 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படித்து 4ஆம் ஆண்டு படித்து 5ஆம் ஆண்டு படித்து அதுக்கு பிறகு அவங்க உயர்தர பாடங்களை படிக்கிறதுக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து விநாயகபுரம் என்ற அந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி எத்தனையோ கிலோமீட்டர் போய் வேறொரு ஸ்கூலில் தான் சேர்ந்து படிக்கணும். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் இல்லை, இடவசதி இல்லை, அந்த ஸ்கூல் வந்து ஒழுங்காக இல்லை. அப்போ இந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது 100% அந்த பெருமையை வந்து யாருக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னால், அதாவது பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எந்த வியூவில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது, நான் 100% யாருக்கு சல்யூட் பண்ணுவேன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் அனசனுக்கு தான் நான் சல்யூட் பண்ணுவேன். என்னன்னு சொன்னால், யாருக்குமே தெரியாது இந்த விநாயகபுரம் இந்த ஸ்கூல்ன்றது, இன்க்ளூடிங் மீ. நானும் மட்டக்களப்பில் இருக்கிறேன், நானே வெக்கப்படுறேன். இப்படி ஒரு ஸ்கூல், இப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் ஒரு கட்டிடம் வந்து கட்டப்பட்டு எல்லாராலையும் கைவிடப்பட்டு இருக்கு. இந்த ஸ்கூல் வந்து இப்படி கைவிடப்பட்டு இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது என்றது எனக்கு கூட வாய்ஸ் ஆஃப் அனசன் வீடியோ பார்க்குறதுனால தான் எனக்கே வந்து அடடா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா, இதனால இவ்வளோ பிள்ளைகள படிப்பு பாதிக்கப்படுதா, இந்த ஸ்கூல் வந்து கட்டுனா எவ்வளோ குடும்பங்களுக்கு நல்லா, குடும்பங்கள்னு சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய குடும்பங்களில் எல்லாம் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல, அப்போ எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் வந்து ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். என்ன அப்போ அப்படி ஒரு மறைவான ஒரு இடத்துல, யாருமே கணக்கு எடுக்காத ஒரு இடத்துல வாய்ஸ் ஆஃப் அனசன் கேமராவை தூக்கிட்டோ ஃபோனை தூக்கிட்டு போய் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், ரைட். அப்போ அப்லோட் பண்ணி அந்த வீடியோ வந்து போகுது, போக்குள்ள வந்து அதை வடியாக வந்து டைப் பண்ணி ஒரு லெட்டர் மாதிரி டைப் பண்ணி அதுக்கு வந்து அதில் ஃபோட்டோலாம் போட்டு இத்தனை வருஷமாக வந்து இது கட்டப்படாமல் இருக்குது, இது சும்மா வெயிலுக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் இருந்து இந்த செங்கல் எல்லாம் வந்து கரைஞ்சி போகுது, அப்போ இதை வந்து எங்களுக்கு புலரமைத்து தாருங்க என்று சொல்லி ஆளுநருக்கு வந்து கடிதத்தை வந்து மேக் பண்ணி வாய்ஸ் ஆஃப் அனசன் கொடுக்குறார். அப்போ அவர் அந்த மேக் பண்ணுறது, அவர் அந்த வாசிக்கிற விஷயத்தையும் இந்த இதுலேயே போட்டு வர்றேன். சில பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்க்காம இருந்திருக்கலாம், எந்த வீடியோ மூலமாக இதை நீங்கள் பார்த்துருக்கலாம், அதனால இந்த வீடியோ வந்து இதுலேயும் போட்டுறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க, அப்படியே தொடர்ந்து காய்ப்போம். முதலாவது வந்த வகையில் விவேகானந்தபுரம் என்ற ஊரில் இருக்கிற பிரச்சனை இது வந்து நான் அதில் முழு விவரம் ஓகே. கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு அறிய தருவது என்னவென்றால், போரதிவு பற்று பெல்லாவளி பிரதேச செயலகத்தில் காணப்படும் விவேகானந்தபுரம் அம்மன் குளம் என்ற ஊரை பார்க்க போனால் இவ்வூரில் கிட்டத்தட்ட 300 தொடக்கம் 350 குடும்பங்கள் உள்ளனர். இங்குள்ள மக்களின் அன்றாட தொழிலாக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு, சேனை பயிற்சி என்பனவே காணப்படுகிறது. இவர்கள் அன்றாட வாழ்க்கையை பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழ வேண்டியதாக உள்ளது. அவற்றை பின்வருமாறு கவனிக்கலாம். அந்த வகையில் மட்பட் விவேகானந்தபுரம் பாமகள் வித்தியாலயம் தரம் 5 கல்வி கற்கக்கூடிய பாடசாலையாகும். அந்த வகையில் கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு 2 அடுக்கு மாடி கட்டிடம் ஒன்று வேலை தொடங்கி முற்றாக வேலை முடியாமல் இடைநடுவே காண கிடப்பதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. இதன் சுவர்கள் மழை நீரினால் பாதிக்கப்பட்டு உறுதியற்ற நிலையிலும் மற்றும் கட்டிட சுவர்கள் ஒரு நேரற்ற நிலையிலும் காணப்படுகிறது. இதில் நாம் கவனிக்கக்கூடிய விடயத்தை பார்த்தால், இந்த கட்டிடம் கட்டுவதற்கு பல மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு ஒதுக்கிய ஏழை மக்களின் பணம் எங்கே? ஏன் இந்த கட்டிடம் இன்னும் நிறைவடையவில்லை? இதற்கு அதிகாரிகள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? எனவே தாங்கள் இதனை கருத்தில் கொண்டு இதற்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த பாடசாலை கட்டிடத்தை முடித்து கொடுக்குமாறும் மற்றும் சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஒரு சிறுவர் பூங்காவும் அமைக்க வேண்டிய தேவை உள்ளது. முக்கியமாக பாடசாலை சுற்றுமதில்கள் எதுவுமின்றி காணப்படுகிறது. இதற்குரிய சுற்றுமதில்களையும் அமைத்து தருமாறும் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் சொன்ன கட்டிடம் இதான ஐயா, பாருங்க. இது வந்து பட்டிருப்பு, பட்டிருப்பு வலயம் இந்த போட்டிருக்கோம். மட்பட் விவேகானந்தபுரம் பாமகள் வித்தியாலயம் ஐயா. இதுல ஐயா
சிவரெல்லாம் ஓட்டோட விழுந்துருது, தொட்டு பார்த்தா உதிருது. சரி, இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பாருங்க எவ்வளோ வடிவாக இந்த மனுவை வந்து கிரியேட் பண்ணி அதை வாசித்து அதை வந்து வடிவெல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டு ஆளுநர் கையில் ஒப்படைக்கிறீர். என்ன ஒப்படைச்சதுக்கு பிறகு நடந்த பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற பிரம்படி தீவில் வந்து நடந்த பெரிய ஒரு சிக்கல். என்ன அது பிரம்படி தீவா கிரானில் நடந்த ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நிறைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை எகெயின்ஸ்ட். அப்போ அதோட வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு மனசு உடைஞ்சி போயிட்டு ஸோ நாங்கள் தேவையில்லைன்னு சொல்லி விட்டதுக்கு பிறகு இந்த விஷயம் வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பெருசாக பார்க்கல. அதுக்கு பிறகு தான் தெரிய வருது இந்த ஸ்கூலில் வந்து இப்போ வடிவா கட்டி பெயிண்ட் அடித்து சும்மா ஜொலி என்று தங்க மாறி மினுங்குதுன்னு சொல்லி வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நியூஸ் வருது. அப்போ இந்த நியூஸை கேட்டுட்டு அங்கே வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் போகுது. ரைட், போயிட்டு கேட்குற முதலாவது விஷயம், ஏன் இதை கட்டக்குள்ளே எனக்கு நீங்கள் தெரிவிக்கலை? இந்த சந்தோஷத்தை நீங்கள் சொல்லியிருந்தா நான் நேரத்தோடைய சந்தோஷப்பட்டிருப்பேனே. எனக்கு இப்போ இதை பார்க்கக்குள்ள சரியாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷத்தை நீங்கள் நேரத்தோடு தந்திருக்கலாமே. யோசிச்சு பாருங்க. ஒரு கதை உண்டு, நான் உங்களுக்கு இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அம்மாவும் பிள்ளையும் வந்து இருக்கிறாங்க. அந்த பிள்ளைய வந்து அவங்களோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வளர்த்து அந்த புள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயங்களும் அந்த பிள்ளைக்காக தியாகம் பண்ணி நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி அந்த பிள்ளைய வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ரைட், வளர்த்து கொண்டு இருக்கக்குள்ள அந்த புள்ளை வந்து வளர்ந்து கொண்டு இருக்கு. அப்போ இந்த அம்மா வந்து சரியாக கஷ்டப்படுறா, அவள் சாப்பிடலாட்டியும் அந்த பிள்ளைக்கு சாப்பாடை கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைய வளர்க்குறா. இப்படி அந்த புள்ளை வளர்ந்து பெரிய ஆளா ஏஎல் முடிச்சு, டிகிரி முடிச்சு, பிஹெச்டி முடிச்சு, கடைசி எல்லாம் முடிச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு அந்த புள்ளை வந்துட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற அம்மாவை அந்த புள்ளை கணக்கில் எடுக்கிறது இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கவலை. இந்த புள்ளையோட ஃப்யூச்சர் இப்போ நல்லா இருக்கிற காரணம் இந்த இருக்கிற அம்மா. இந்த புள்ள இப்போ கார் ஓடுதுன்னு சொன்னால் காரணம் இந்த இருக்கிற அம்மா. இந்த புள்ள இங்கிலீஷ் கதைக்குன்னு சொன்னால் காரணம் இந்த இருக்கிற அம்மா. அதுபோல் வந்து மூலக்கல்லாக செயற்பட்ட வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து யாருமே மறக்கக்கூடாது. உண்மையாகவே ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு வீடியோ எடுத்து போகிறன்ற ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம். இருந்தாலும் அந்த பிரச்சனையை வீடியோ மூலமாக எடுத்து சரியான இடத்தை கொண்டு போய் கொடுத்த இந்த வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக பெரிய ஒரு சல்யூட் பண்ணுறேன். உண்மையாகவே பெரிய விஷயம். அதுபோல் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த எஸ்கே பிளாக்ஸ் நட பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து யூடியூப் மூலமாக டிக்டாக் மூலமாக வந்துச்சு. வரக்குள்ளே வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனையும் போட்டு யாரெல்லாம் என்னெல்லாம் கழுவலாமோ அந்த அளவுக்கு வந்து கழுவுனீங்கன்னு. அப்போ ஒரு விஷயத்தை யோசிங்க, ஒரு மனுஷன் ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும், இன்னொரு ஆளோட கஷ்டத்தை தனது கஷ்டமாக எடுத்து அவங்களுடைய கஷ்டங்களை வந்து தீர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவனை தான் நீங்கள் தாக்குறீங்க. விளங்கிட்டா? வாடா அடிச்சு பார்ப்போம், வாடா சண்டை பிடிச்சி பார்ப்போம் என்று சொல்லி ஒருத்தன் வந்து கூப்பிடான்னு சொன்னால் அவங்களோட போயிட்டு நீங்கள் அவங்களோட சண்டித்தனத்தை காட்ட மாட்டீங்க. விளங்குதா? அதாவது ஒரு இலகிய மனசுன்னு நான் சொல்லணும்னே வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு. அதில் ஒரு வேர்டும் வந்து சொல்கிறேன், நான் கூட சொந்தமாக கூட எனது காசில் கூட இப்படி ஒரு பெரிய ஒரு வீடை கட்டியிருந்தா கூட நான் இவ்வளோ ஆசைப்பட்டிருக்க மாட்டேன், இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாசியெல்லாம் திரும்பி எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இருக்கிற ஸ்கூலை வந்து பாருங்கள், பாசியால் அப்படியே போய் இந்த செங்கல் இல்லாமல் போய் மேலே இந்த தண்ணி அந்த லிண்டர் மட்டம் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இதை திறந்து காட்டியலுமா என்று வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் போய் கேட்கிறேனே. இதை திறந்து காட்டலாம். அப்போ அந்த வீடியோவிலேயே நான் அந்த வீடியோ பார்த்து தான் கதைக்கிறேன். அந்த வீடியோவிலேயே அந்த ஸ்கூல் செயலாளர்னு சொல்லி ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து கதைகளை சொல்கிறேன். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் வச்சுருந்தேன் நான். ஆனால் ஓப்பனிங் செரமனிக்கு உங்களை நான் கட்டாயம் கூப்பிடுவேன். இது ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருக்கட்டும் என்று சொல்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு நான் சொல்லலை. அப்போ நான் இதை நான் புள்ளையாக சொல்ல வரல. இனி அவங்களோட மேனேஜ்மெண்ட் அதில் என்ன விஷயங்கள்னு சொல்லி தெரியாமல் நான் ஒரு விஷயம் கதைக்கக்கூடாது. இருந்தாலும் அதில் வயசு திரும்பி கேட்குறேன், நேரத்தோட சொல்லிக்கலாம் தானே. இந்த ஏரியாவில் நிறைய மக்களோட நிறைய பேரோட நான் வந்து இப்போ கூட ஒரு நேற்று முந்தினாலாம் கண்டு காய்ச்சேன், ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லலையேன்னு சொல்லி அந்த கவலை இருக்குது தானே.
அந்த மனுஷன் படுற அந்த அந்த மனசில் இருக்கிற கவலை இருக்குது பாருங்க. அந்த கவலை வந்து நான் சொன்னேன், ஒரு பிள்ளையோ ஒரு அம்மா வளர்த்து அவை டிகிரி பண்ணி அவன் அந்த பிள்ளையோ பொடியணும். அவன் இன்றைக்கு காரில் போகிறான், இங்கிலீஷ் கழிக்கிறான், நாளைக்கு காசு உழைக்கிறான். ஆனால் அம்மாவை வந்து கவனிக்கலன்னு சொன்னால் அந்த அம்மாவோட மனசில் ஏற்படுற அந்த துக்கம், அந்த வலி, அதே போல தான் இந்த மனுஷன் மனசுலேயும் நிறைய வலிகளை சுமந்து கொண்டு கத்து வருது, தண்ணி வருது, கண்ணால் தண்ணி வர பார்க்குதுன்னு சொல்லி கடைசி மட்டும் அழாமல் மனசுக்குள்ளேயே அந்த வேதனையை வச்சு கொண்டு அந்த வீடியோவை முடிக்குது அந்த மனுஷன். உண்மையாகவே நான் சொல்ல போனால் இப்போல்லாம் வந்து நேற்று கூட வந்து எனக்கு வந்து ஒரு ஆள் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, எங்களோட மகனுக்கு வந்து முள்ளந்தண்டு வந்து இந்த இப்படி வளைஞ்ச மாதிரி, இப்படி நீட்டாக இருக்கிற பின்னிக்கிற முள்ளந்தண்டு இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குது, அதை ஒருக்கா வீடியோ எடுத்து போடணும் என்ற மாதிரி காய்ச்சிருந்தாங்க என்கிட்ட. அப்போ நான் சொல்லியிருந்தேன், என் மூலமாக வீடியோ எடுத்து போடுறதை விட ஒரு தொடர்ச்சியாக யூடியூப் சேனல் செய்கிறவங்க, ஹெல்பிங் வீடியோ செய்கிறவங்க மூலமாக போடலாம் என்று சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஹெல்பிங் வீடியோ செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆல்ரெடி செஞ்ச எல்லாருமே வந்து என்ன காரணத்தில், இப்போ உங்களில் ஒருவனையும் நான் இதில் கதைக்கணுமே, உங்களில் ஒருவனும் கூட இந்த வீடியோவில் எல்லாத்துலேயும் வந்து ஹெல்பிங் வீடியோ நிறைய பேருக்கு போயிட்டு நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சு கொண்டிருந்த ஒரு மனுஷர். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோக்கு எடுத்துட்டு நான் ட்ரிப் போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரிப் போகுது. ஏன் என்ன காரணம், எல்லாருக்குமே ஒட்டுமொத்த யூடியூபர்ஸுக்குமே வெறுப்பு வந்துட்டு இந்த ஹெல்பிங் வீடியோஸ் நீ செய்கிறல, நாங்கள் என்ன அது செஞ்சு நாங்கள் போவோம் என்ற மாதிரி. அதே போல் வந்து இன்னொரு விஷயம், வாய்ஸ் ஆஃப் மனுஷனுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ ஊடாக அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வாய்ஸ் ஆஃப் மனுஷன் வாய்ஸ் இருக்குது தானே, அந்த அவரோட வாய்ஸ், அந்த வாய்ஸை வச்சு தான் உருவாக்கப்பட்டது வாய்ஸ் ஆஃப் அனுசன் என்ற அந்த நேம். அவரை வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நியூஸ் சேனலில் வந்து ஒரு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி அவரை வாய்ஸ் வந்து இருக்குது. சும்மா சும்மா வேறு லெவலாக இருக்குது. அப்படி அவர் வந்து அவரை யூடியூப் தளத்தில் பதிவிட்ட ஒரு ஷார்ட் வீடியோவை இந்த இருக்கிற காணொலியில் நான் இப்போ இணைக்கிறேன். அதையும் ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. இரவு பகல் ஓட்டிடுவான், இறுதியில் அசர மாட்டான். பசி வந்தால் தேநீர், பசி மறக்க தண்ணீர். பசி வந்தா தேநீர், பசி மறக்க தண்ணீர். உணவின்றி உறங்க வழியின்றி சுருண்டு கிடக்கும் பெட்டி பாம்பு இவன் மனைவியின் கையை பிடித்ததை விட ஸ்டேரிங்கை பிடித்தது தான் அதிகம். பாவப்பட்ட ஜென்மம் இவர்கள், பழி போட்டால் தாங்க மாட்டார்கள். பாவப்பட்ட ஜென்மம் இவர்கள், பழி போட்டால் தாங்க மாட்டார்கள். காசுக்காக இவங்க வண்டி ஓட்டல, தன் வயிற்றுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் வண்டி ஓட்டுறாங்க. தினசரி உங்கள் கண்முன் கடந்து செல்லும் எத்தனையோ வாகனங்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு கண்ணீர் கதையுடன் சென்று கொண்டிருக்கும் ஒரு ஓட்டுநரின் வலியை நீங்கள் என்றாவது உணர்ந்ததுண்டா? கையில் ஸ்டேரிங் ஏந்தி சம்பாதிக்கும் ஒவ்வொரு சதமும் இவன் உயிரை அடக்க வைத்து சம்பாதித்தது என்று நீங்கள் என்றாவது உணர்ந்ததுண்டா? இவன் வாகனத்தில் உள்ள சக்கரம் உருண்டால்தான் இவன் வாழ்க்கை உருளும். இவனே சாரதி. இதையும் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த இருக்கிற வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு, உண்மையாகவே ஒரு திறமையான ஒரு மனுஷன், திறமையான ஒரு பாய், ஏன்னா ஒரு குட் பாய், வாய்ஸ் ஆஃப் மனுஷன், ரைட். அப்போ பாருங்கள், என்ன நடந்தாலும் ஒரு திறமையானவனை என்னதான் நடந்தாலும் அவன்கிட்ட கையில் இருக்கிற காசாக இருக்கலாம், காராக இருக்கலாம், என்னவா இருந்தாலும், என்னத்தை பிடுங்கி கண்ணை கட்டி நடுக்காட்டில் விட்டாலும் திறமை இருக்கிறவன் முன்னுக்கு வந்து தான் ஆகுவான். இதுதான் என்ற பழமொழி. அதே போல் வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய போதை, ஒரு போதை ஒன்று இருக்கும். அந்த போதையை அடிச்சா சும்மா தலைகட்ட மாதிரி போதையாக இருக்கும். அப்படி ஒரு போதை என்னன்னு சொல்லினீங்க என்று கேட்டீங்கன்னு சொன்னால், எந்த இடத்துல நாங்கள் அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல எளிமை நின்று வெற்றி பெற்று காட்டுறது தான் தலை சிறந்த போதைன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதே போல் இந்த இருக்கிற பழமொழி, நான் இப்போ சொன்ன இந்த விஷயம் மோட்டிவேஷன், இது வசனம் வந்து அர்ப்பணிக்கிறேன் வாய்ஸ் ஆஃப் மனுஷனுக்கு. அதாவது எந்த இடத்துல அவர் அவமானப்பட்டீரோ, எந்த விஷயத்தினால் அவமானப்பட்டீரோ, மக்களுக்கு நீ நல்ல விஷயம் நீ செய்யலை, நீ காசை களவெடுக்கிறா, இன்னொருத்தண்ட பிரச்சனையை நீ எடுத்துப்படி, நீ உழைக்கிறா, உன்னால் ஒருத்தருக்கும் ஒரு பிரயோசனம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு அவமானப்பட்ட அந்த இடங்கள்லையே இப்போ தலை நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கு தர்மம்.
நான் எப்பயும் வந்து கடவுளை நம்புறவன், கடவுளுக்கு பயந்து நடக்கிறவன். அதே போல் வந்து நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், தர்மம் எப்பவும் நம்மளை வந்து கைவிடாதுன்னு. அப்போ வாய்ஸ் ஆஃப் அனுசன் செஞ்ச இந்த இருக்கிற தர்மம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைவிடலை வாய்ஸ் ஆஃப் அனுசனை. அவமானப்பட்ட அதே இடங்களில் எங்கெங்கெல்லாம் மக்கள் அவரை வந்து கள்ளனன்று சொன்னாங்களோ, எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக செய்கிறா, உனக்கு வயசு காணாது, இந்த இப்படியான வேலைலாம் நீ செய்கிறத விடு என்று சொன்னாங்களோ, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆளால் செய்ய இயலாத ஒரு விஷயத்தை ஒரு சின்ன ஒரு ஆள், கடுகு சிறிதானாலும் காரம் பெருசுன்ற மாதிரி, கடுகு சிறிதானாலும் காரம் பெருசுன்ற மாதிரி வாய்ஸ் ஆஃப் அனுசனுக்கு சிறிய வயதாக இருந்தாலும் பெரிய 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 விஷயங்களை இந்த யூடியூப் ஊடாக நிறைய மக்களுக்கு வந்து இன்றைக்கு செஞ்சிருக்கார். இந்த வீடியோ வந்து யாரும் பார்க்கலன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் அனுசன்ற வீடியோவில் போயிட்டு பாருங்கள், அதில் அவர் போட்டிருக்கார். ரைட், அதில் வந்து போட்டிருக்கார், அந்த விஷயத்தை பாருங்கள். ஓகே, நாங்கள் இனி வார காலங்களில் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் செய்யலான்றாலும் அவங்களோட வீடியோ வந்து நாங்கள் பார்க்கலன்றாலும் தீமையான விஷயங்களை செய்யாமல் இன்னொரு ஆள் வந்து முன்னேறுறாங்க, ஒரு ஆளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அவங்கள வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு போவோம். ரைட், நான் என்ன தான் சொன்னாலும் இந்த உலகம் மாறப்போகிறது இல்லை. நரகம் என்ற ஒன்று இருந்தால் பரலோகம் என்ற ஒன்று இருக்கும், இருட்டு என்ற ஒன்று இருந்தால் வெளிச்சம் என்ற ஒன்று இருக்கும். அதாவது என்ன நாங்கள் ஒரு வேலையை செஞ்சாலும் அதுக்கு எதிர்வினை வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கும். என அதே போல் வந்து சில விஷயங்கள் எங்களால் மாற்ற இயலாது. இருந்தாலும் இந்த வீடியோ நான் செய்கிற காரணம், என் மூலமாக சில பேருக்கு வாய்ஸ் ஆஃப் அனுசனை பற்றிய நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும், சில விஷயங்கள் போய் சேரட்டும். வாய்ஸ் ஆஃப் அனுசனை பற்றி கேவலமாக அழைச்சவங்க, கேவலமாக வந்து சித்தரித்தவங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும் என்ற காரணத்தினால தான் இவ்வளோ கத்தி இந்த வீடியோ செய்கிற ரீசன். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்தையும் இந்த வீடியோ ஊடாகவே சொல்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். அந்த கமெண்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து நான் உங்களை போட்டு விட்றேன். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்பி உனக்கு கை கால் வந்து இருக்குது தானே, வேலைக்கு போயிட்டு உழையே, ஏன் நீ வந்து யூடியூப்பில் போட்டு தான் நீ செய்யணுமா, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த தூசணங்கள் மூலமாக வந்து பேசலை, ஆரோக்கியமான ஒரு கொமெண்ட் தான். அவர் வந்து அவருக்கு தெரியலை இந்த கொமெண்ட் நான் அடித்தது வந்து சரியா, இந்த கொமெண்ட் வந்து இவனுக்கு நான் இப்படி போட்டது சரியா என்றது வந்து அவருக்கு தெரியுமான்னு தெரியலை. அவருக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்லணும். அந்த கொமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணலை. ஆனால் எனக்கு பிடிச்ச உறவுகள், பேட்டி பாய்ஸ் தம்பியை வந்து விரும்பி பார்க்குற உறவுகள் 2 பேர் வந்து அதுக்கு தர்ம அடி தரமான கொமெண்ட் வந்து 2 பேர் அடிச்சிருக்காங்க. அந்த கொமெண்ட்டையும் இந்த இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டு விட்றேன், நீங்களே பாருங்கள். உண்மையாகவே இந்த இருக்கிற 2 சப்ஸ்கிரைபருக்கும் நான் தேங்க்யூ ஸோ மச், உண்மையாகவே தேங்க்யூ. எனக்கு வந்து அவர் ஏசக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருக்காம நீங்கள் அந்த கொமெண்ட்டுக்கு நீங்கள் போய் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த உறவு, இப்படியான உறவுகளை சம்பாதிக்கிற என்றது கோடி ரூபா காசு கொடுத்தாலும் கிடைக்காது, விளங்குதா. இதெல்லாம் உண்மையான நட்புகள், உண்மையான உறவுகள், இரத்த சகோதரங்கள். நீங்கள் எல்லாம் உங்களை வந்து நான் எப்பவும் மறக்க போகிறதும் இல்லை, நன்றி இல்லாமல் நடக்க போகிறதும் இல்லை. ரைட், இந்த கொமெண்ட்டுக்கு வருவோம். இப்போ ரைட், நீங்கள் வந்து யாருன்னு சொல்லி தெரியலை, உங்களோட கொமெண்ட்ஸில் உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட ஃபோட்டோ இல்லை. ரைட், 2வது விஷயம் அதை விடுவோம். உங்களுக்கு இந்த கொமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண வேணும் என்று சொல்லி எனக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களோட கொமெண்ட் ஒரு கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமாக இருந்துச்சு. அதனால் சில பேருக்கும் தெரியாது, இந்த யூடியூப்பில் வந்து ஒருத்தன் வீடியோ போடுறான்னு சொன்னால் அவனுக்கு உழைப்பு இல்லாமல் இருக்கா, இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு வேலை இல்லாமல் அறிவு இல்லாமல் யூடியூப்பில் குந்திருந்து கதைக்கிறானான்னு சொல்லி சில பேருக்கு தெரியாது. அப்போ நிறைய பேர் டவுட்ஸை வந்து நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து கிளியர் பண்ணும் என்ற காரணத்தினால இந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், இவர் சொன்ன விஷயம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த விஷயம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அடித்து சொல்கிறேன், 1 2 3 4 5 ஒரு 5 நாள் உங்களுக்கு டைம் தரேன். உங்களால் 7 மண்டா ஒரு யூடியூப் சேனலை திறந்து 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்து காட்டுங்க. ஆகும் இல்லைன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி 7 மண்டா வீடியோ போட்டு காட்டுங்க. ஆகும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் 7 மண்டா செய்யுங்க. உங்களோட ஐடியில்
பேட்டி பாய்ஸ் தம்பி இப்படி சொன்னவன், பேட்டி பாய்ஸ் தம்பிக்கு நான் இப்படி கொமெண்ட் அடிக்க அவன் சொன்ன சேலஞ்சை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு கை கால் இருக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி உங்கள் 7 மணி செஞ்சுப்பாங்க. பல தடைகளை தாண்டி, பல அவமானங்களை தாண்டி, பல கனவுகளோட இந்த யூடியூப் பயணத்தில் நாங்கள் வந்து காலடி வச்சிருக்கோம் ஐயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் இல்லை, விளங்குதா? ஒரு வீடியோ எடுக்கிறா இருக்கலாம், ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறா இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமோ தெரியல. நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக கழிச்சிருட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கோபம் வரலை. நீங்கள் ஒருவேளை எனக்கு வயசுக்கு மூத்த ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில், இந்த யூடியூப் என்ற விஷயத்தில் உங்களுக்கு அறிவு காணாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமோ தெரியலை, யூடியூபர்ஸ் வந்து இல்லைன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் வந்து வெளியால் வராமலே போயிடும். மீடியான்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வெளியால் வராமல் போயிடும், விளங்குதா? இப்போ கூட நான் இந்த இடத்துல வந்து கதைக்கிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு காசு வந்து செலவழிச்சு கொண்டு தான் இருக்கிறேன், விளங்குதா? இப்போ இந்த வீடியோ எடுக்கிற தம்பியாக இருக்கலாம், இப்போ நான் இப்போ கழிச்சு கொண்டு இருக்கிற டைமாக இருக்கலாம், இதை நாங்கள் எடிட் பண்ணி போடணும், அதுக்குரிய டேட்டாவாக இருக்கலாம், எல்லாமே இப்போ ஒவ்வொரு வீடியோவும் ஒரு குறிப்பிட்ட காசை போட்டு தான் அந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம். அதே போல் டேட்டாவுக்கு நாங்கள் காசு போட்டு தான், டேட்டா யாரும் சும்மா தர போகிறது இல்லை, டேட்டாவுக்கு காசை போட்டு தான் அந்த வீடியோ மேக் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணணும். கிட்டத்தட்ட இப்போ நான் சிம்பிளாக கதைக்கிறேன், இந்த வீடியோவில் நான் இப்போ கதைக்க முடிய இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours இல்லாட்டி 3 hours போகும். அதே போல் இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிஞ்சு இதுக்கு தம்ப்லைன் செய்யணும், அதுக்கு 1/2 hour போகும். அதுக்கு பிறகு வீடியோ அப்லோட் பண்ணணும், அதுக்கு 1.5 மணி நேரம் போகும். நான் இப்போ கதைச்சு கொண்டு இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி. இன்றைக்கு 8:30க்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் தரணும். அப்போ இன்றைக்கு ஃபுல்லாகவே இதுதான் வேலை, இல்லைங்களா? நான் என்னத்துக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் இந்த வேலையை விரும்பி 100% இது தான் எங்களுக்கு லைஃப். ஏன்னா எங்களுக்கு வீடியோ எடுக்கிறது பிடிக்கும், கதைக்கிறது பிடிக்கும், ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும் என்ற காரணத்தினால மட்டும்தான் இதுக்குள்ளே நாங்கள் இவ்வளோ நாளாக நிலைக்கு நிற்கிறோம். உங்களை மாதிரி ஆட்கள் வந்து அடிக்கிற காமெண்டுகள், இது சும்மா சில்லறத்தனமாக பேசுகிற விஷயங்களுக்கு நாங்கள் பயப்பட போகிறது இல்லை. அதே போல் இனி நினைக்க வேணாம் எல்லாரோட காமெண்ட்ஸுக்கும் நான் இப்படி வீடியோவில் காய்ச்சி கொண்டிருப்பேன்னு சொல்லி. ஏன்னா இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். உங்களுக்கு அறிவு இல்லாமல், உங்களுக்கு இந்த விஷயத்தில் அறிவு காணான்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். இப்போ நியூஸ் சேனலாக இருக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் கூட உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்க பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லையா, நீங்கள் unsubscribe பண்ணிட்டு போங்க. உங்களை நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா போங்க, விளங்குதா? அதே போல் வந்து நீங்கள் எனக்கு 1 ரூபா காசுன்னு தரல, நான் உங்கள்கிட்ட 1 ரூபா காசும் கேட்கல. எனக்கு இவ்வளோ காசு தாங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு வந்து இதை தாங்க அதை தாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கல. அதே போல் நீங்களே என்கிட்ட காசு தரல, விளங்குதா? அதே போல் வந்து நீங்கள் எனக்கு கதைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. நீங்கள் வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் நான் இந்த இடத்துல குந்திருந்து நான் கதைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கதைக்க வாரீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்கலை. உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாதனால தான் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் அடிக்கிங்க, தேவையில்லாத கமெண்ட், விளங்குதா? அதான் நான் திரும்பி சொன்னது, நரகம் என்று இருந்தால் பரலோகம் என்று இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது, ஏன்னா எதிர்மறை என்றது இருக்குது. சில பேரை என்னதான் காய்ச்சின்னு திருந்த மாட்டாங்க. அதே போல் வந்து நாங்கள் என்னதான் கத்தி காய்ச்சும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் செய்கிறத செஞ்சு கொண்டே இருங்க. ஏன்னா நீங்கள் எரியிற கல் இருக்குது தானே, அந்த கல்லெல்லாம் வந்து நான் எடுத்து படி மாதிரி அடுக்கி அந்த கல்லுக்கு மேலே ஏறி நான் வந்து மேலே போயிடுவேன். நீங்கள் கல்லை எடுத்து எரிஞ்சு கொண்டே இருங்க. எனக்கு நீங்கள் ஒவ்வொரு கல்லாலையும் எனக்கு எரிய அந்த கல்லை படியாக மாற்றி அதை வெற்றியாக மாற்றி போகிறது தான் எந்த ஸ்டைல். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்குன்னு சொல்லி ஒரு உண்மையான ஒரு சொற்பமான ஒரு கொஞ்சம் பேர் சரி இருக்குது. நான் ஒரு வீடியோ போட்டால் ஒரு 300 வியூஸாக போகும். அந்த 300 வியூஸும் எனக்கென்று உருவாக்கப்பட்ட உயிரான சப்ஸ்கிரைபர்ஸ். நான் என்ன கண்டென்ட் போட்டாலும் எனக்காக பார்க்கக்கூடியவங்க, அவங்களுக்கு நான் பெரிய ஒரு சல்யூட் பண்ணுறேன். அதே போல் மிச்சம் இருக்கிறாங்க, அவங்க சில டைம் என்ன பார்க்குறதில்ல, இருந்தாலும் நீங்களும் பாருங்கண்ணே. இன்றைக்கு எனக்கு எதிரியாக இருக்கிறவன் நாளைக்கு எனது நண்பனாக மாறலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்ன வந்து தெரியாது தானே. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பயணிக்கக்குள்ள இப்போ ஒரு நபரோட போகிறோம், ஒரு சில்லறை கடைக்கு போகிறோம், ஒரு சாமான் வாங்க போகிறோம்,
முதல் நாள் சிரிப்போம், 2ஆம் நாள் சிரிப்போம், 3ஆம் நாள் என்ன செய்வோம், கதைக்கு ட்ரை பண்ணுவோம். உங்களோட பேர் என்ன, ரைட். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நீங்கள் எந்த இடம், எங்கேருந்து வந்தீங்க, இந்த கடைக்கு எவ்வளோ ரெண்ட் காசு கட்டுறீங்க, இப்படி நாங்கள் கதைக்க தொடங்குவோம்னே. அதே போல் வந்து நானும் இந்த யூடியூப் பயணத்துக்கு புதுசுன்றனால என்ன நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய பிள்ளையாக நினைத்து, உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையாக நினைத்து, குட்டி தம்பியாக நினைத்து நீங்கள் எனக்கு நிறைய பேர் ஆதரவு தாரீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு தேங்க்யூ. தொடர்ச்சியாக நீங்கள் உங்களோட ஆதரவுனால தான் எனக்கும் இன்னும் நிறைய கதைக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை இந்த யூடியூப் ஊடாக போடணும், இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லணும் என்று சொல்லி எனக்கும் ஒரு ஆசை வந்திருக்கு. ஓகே கைஸ், நிறைய விஷயங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள் காய்ச்சிட்டேன். நான் காய்ச்ச விஷயங்கள் எல்லாமே உண்மை. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணுமென்றதுக்காக நிறைய விஷயங்கள் காய்ச்சினான். எதுவும் பிள்ளையா எதுவும் நான் காய்ச்சிருந்தா என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் தர ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் என் வீடியோ பார்க்குற மூலமாக, என் வீடியோ லைக் பண்ணுற மூலமாக, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுற மூலமாக யூடியூப் அல்கோரியம் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு தூக்கி கொடுக்கும். அதே எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னு சொன்னால், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கக்குள்ள எனக்கும் என் தேவைகளுக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். நானும் இந்த யூடியூப் மூலமாக சந்தோஷமாக ஓடிக்கொள்ளலாம். நிறைய ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிறதுக்கு, நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட், நான் மட்டும் இந்த பயணத்தில் ட்ராவல் பண்ண முடியாது. நான் ஒரு சின்ன ஒரு பொடியனாக இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட், நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தந்தால் மட்டும்தான் இந்த இருக்கிற பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக நடக்கும். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை. அதே போல் உங்களுடைய ஆதரவை எப்பவும் எனக்கு தந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.